நீட்டணும்னு நான் அப்படியே கையெழுத்து போட்டு இருந்தாங்க மேடம் அப்படின்னு கொடுத்துடணும். அப்படியே எல்லா சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 வாங்கி குமிச்சு வச்சிருக்க. நீ காமிச்சோட கையெழுத்து போட்டு கொடுத்துடணும். அதனாலதான் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு லேட் பண்றேன். 100க்கு 100 வாங்க, நான் கையெழுத்து உடனே போட்டு கொடுத்துட்றேன். சரி அம்மா, நீங்க எங்கிட்ட இருந்தா வரீங்க? திடீர்னு எங்கிட்ட இருந்தா வரீங்க? நான் தாங்க முடியல உங்ககிட்ட. சரி சரி, நீங்க உங்க வேலையை அடுப்படியில போய் பாருங்க. இங்க நான் என்ன பண்ணேன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னே பண்ண மாட்டீங்க. ஏன் குழம்புக்கு உப்பு போட்டீங்கன்னு கூட தெரியாது, ஆனா கொடுத்துருவீங்க. நாங்க ஏதாவது சொன்னோம்னா இல்ல நான் கரெக்டாக தான் போட்டேன், எதுக்கு என்கிட்ட பேசுறேன், அப்பதான் உனக்கு சோறு இல்லைன்னு வருவீங்க. என் வேலை எனக்கு பார்க்க தெரியும். நீ முதல்ல படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மத்ததெல்லாம் பேசுறதுக்குலாம் ஒரு ஜிப்பு போட்டு வச்சுக்க வாயில. சரி சரி, நான் படிக்கிறேன். நீங்க கொஞ்சம் இப்படி அப்படியே ஓரமா போய் வேலையை பாக்குறீங்களா? சரி, எப்படியோ போ. படிச்சா படி, படிக்காட்டி போ. என் மனசு கேட்கல. ஏன்னா நான் பெத்தவ, உனக்கு சொல்ல வேண்டிய கடமை. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் மனசு கேட்காம. ஆனா உனக்கு ரொம்ப கொழுப்பு, திமிரு அதிகமாயிடுச்சு. மார்க் வரட்டும், அப்ப பேசிக்கிறேன். உங்க அட்வைஸ் நான் கேட்டேன்னா நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன். எங்க இதுல என்ன காணோம்? எப்படி சத்தம் போட்டுட்டே கிடப்பாளே? ரேங்க் கார்டு வந்துருச்சுனாங்க. என்ன சத்தம் குறைஞ்சு போச்சு? இந்த இடத்துக்கு ஏத்து பேசுவ? சரி இந்தாங்க பாருங்க. பாஸ் நிறைய மார்க் வாங்கிருக்கே. எல்லாத்தையும் 100க்கு 100 ஆட்டுக்கே. எல்லாம் 10, 15, 6. என்ன மார்க் இதெல்லாம்? பாஸ் கூட ஆகல. ஆனா வாய பாரு, இதுல இருந்து அது வரைக்கும் கிளியுது. இனிமே உன என்ன பண்ணலாம் சொல்லு? மாடு வாங்கி தட்டுமா? மாடு மேய்க்கிறியா? இல்ல அதுக்காவது லாய்க்கு இருப்பியா? அதுக்கும் இல்லையா? இதுல வேற கையெழுத்து படுத்தலையா? அதுக்கு வேற ஒரு குறை பேசுறாங்க. அப்புறம் நான் சோத்துல உப்பு போடல, குழம்புல மிளகாத்தூள் போடலன்னு குறை பேசினேன். அந்த குழம்பு பத்தியே சொல்ல. இப்ப இந்த மார்க்க பாரு, வாய்க்கு மட்டும் குறைச்சது இல்ல. அப்படியே போட்டனா நாலு இங்க விட்டு நாங்க திரும்பிக்கும். என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? போ, அப்படியே எடுத்துக்கிட்டு போ. உங்க மிஸ் திட்டுவாங்கல்ல, நல்லா வாங்கிக்கோ. போ, எடுத்துட்டு போ. அப்படி கையெழுத்துலாம் போட முடியாது. வாங்கி வச்சுக்கலாம். காலையில கிளம்பும் போது அவசரமா கையெழுத்து போட்டு தருவாங்க பாருங்க. என்ன மேடம், என்னமோ முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க நிறைய மார்க் எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளே பெருமையா பேசிக்கிறீங்களோ? இந்த மார்க்க போய் உன் ஃப்ரெண்ட்ட காமிச்சிடாது. எல்லாம் கேக்குன்னு சிரிப்பாங்க. எடுத்திருக்க மார்க்க பாரு. இந்த மார்க்க பார்த்தா உனக்கே நீ நிறைய சாப்பிட தோணும். நல்லா குப்புறப்படுத்து பாட்டு விட்டு தூங்க தெரியும். தூக்கம் நல்லா வரும். போய் தூங்கு. இந்த மார்க் எடுத்து வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கு போ. நீங்க அன்னைக்கு திட்டும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நீங்க சொல்ற மாதிரியே செய்யறமா. அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்குறமா. சரி, இப்ப யாரும் புரிஞ்சுக்கிட்டியே. இனிமே ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. ஏன் தேர்த்து பேசிக்கிட்டு கிடக்காத. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டல. எனக்கு இதே மனசு சந்தோஷம். இது தடவை விட்டுரு. அடுத்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் சூப்பர் மார்க் எடுத்துட்டு வரணும். அம்மா இங்க பாருங்க என் ரேங்க் கார்டு, என் மார்க்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நீ எடுத்துக்கிட்டு வரணும். நானும் உடனே கையெழுத்து போட்டு தரணும். அந்த அளவுக்கு நீ மார்க் எடுக்கணும். புரியுதாமா? இன்னைக்கு அது நீ புரிஞ்சுக்கிட்டியே. நல்லா படிவான், நல்ல வேலை கிடைக்கும். சரியாமா? அப்பதான் எனக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். அம்மா திட்டுறேன்னு கோச்சுக்காத தூங்கும். வா, உனக்கு பிடிச்சத அம்மா செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு தூங்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்க அம்மா திட்டுறாங்க அதுக்கெல்லாம் படிக்காம இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி நல்லா படிச்சோம்னா நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவுக்கு தான் சேர்த்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. அதே மாதிரி நிறைய மார்க் எடுங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கு நிறைய பெருமை சேர்த்து கொடுங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்காக தானே கஷ்டப்படுறாங்க. ஓகே, அவங்க கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து நம்ம நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க.